மதுரையில் தனியார் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஆசிரியைகள் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்பற்ற அந்த கட்டடத்தை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றாபாளையம் வீதியில் இயங்கி வந்த விசாகா என்ற பெண்கள் தங்கும் விடுதியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. ஃப்ரிட்ஜில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் விடுதியில் தங்கியிருந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியைகள் பரிமளா சௌத்ரி, சரண்யா ஆகியோர் உயிரிழந்தனர். காயமடைந்த மூவர் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விசாரித்தனர். அப்போது பாதுகாப்பற்ற அந்த கட்டடத்தை இடிக்க ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக கட்டட உரிமையாளர்களில் ஒருவரான இன்பா, விடுதி மேலாளர் புஷ்பா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் அவற்றை இடிக்கும் முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளனர். இதனிடையே கட்டடத்தின் தரைதளத்தில் முறையான பதிவு சான்றிதழ் இல்லாமல் விசாகா என்ற மருத்துவமனையும் செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி எலக்ட்ரோ ஹோமியோபதி படித்த தினகரன் என்பவர் பொது மருத்துவம் படித்ததாக மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்ததும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து தினகரனையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.